happy happy birthday happy happy birthday usure needane needane. Hey guys, welcome to Adi and Mahi vlogs. So பயங்கர ஜோஷா நான் அந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ்க்கு ஹாப்பி பர்த்டே. ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ரொம்ப வருஷமா யோசிச்சுட்டு இருக்கேங்க. லைஃப்ல ஒரு தடவையாவது நம்ம கேக் ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப நாளாக யோசிச்சு மைக்ரோவேவ் அவன்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தி தான். எதுக்கு இப்படியே வாங்கினாலும் நம்ம என்ன ஒரு தடவை யூஸ் பண்ணுவோம், 2 தடவை யூஸ் பண்ணுவோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே விட்டுட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ என்கிட்ட மைக்ரோவேவ் அவன்லாம் கிடையாது. ஸோ இந்த இயர் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதர்ஷ்க்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்லேயே கேக் செஞ்சு கொடுக்கறது தான். அண்ட் ஒன் மோர் திங், இது சர்ப்ரைஸாக ரொம்ப நாளாக நானும் வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ ஆதர்ஷ்க்கு வந்து எப்படியா சர்ப்ரைஸாக நம்ம அந்த கேக் பண்ணி 12 o'clock வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் முடியவே இல்லை என்னால். ஏன்னா அதுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும். ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து ஆதர்ஷை கூட கூட்டு போனால் தான் வாங்க முடியும். அது எப்படி இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிடும் நான் கேக் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன்னா. ஸோ அதோட ஆக்சசரிஸ்லாம் இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், இங்கே பாருமா நான் வீட்டில் கேக் செய்ய போகிறேன், நானும் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன். பட் முடியல. எப்படி இருந்தாலும் நீ தெரிஞ்சுப்ப, எப்படி இருந்தாலும் கேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்போம், ஸோ எல்லாமே பார்த்துருவாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதனால நான் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் செய்யறது வந்து சர்ப்ரைஸ் இல்லை, நான் என்ன கேக் பண்ணுறேங்கிறது தான் சர்ப்ரைஸ் ஆதர்ஷ்க்கு. ஓகே, நம்ம இப்போ போய் கேக் பண்ணலாம். கைஸ், இவ்வளோத்தையும் நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் கேக்கு. இது வரைக்கும் இந்த பீட்டர்லாம் நான் பார்த்தது கூட இல்லைங்க கண்ணில். வீடியோவில் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ வருஷக்கணக்காக யோசிச்சிருக்கேன், இது எப்படா வாங்க போகிறோன்னு யோசிச்சிருக்கேன். கடைசியில் ஒரு வழியாக வாங்கிட்டேன். பார்த்துட்டு கடைசியில் சொல்லாதீங்க எதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நானே வீடியோ பார்த்து தான் பண்ணுறேன். யூடியூப்பில் நான் வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஏதோ ஒரு வீடியோ சூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் ட்ரை பண்ண போறேன். கன்சிஸ்டன்சி இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அவங்க நிறைய பக்காவா சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் பண்ண போறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கடவுளை வேண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க வந்து புது வீட்டுக்கெல்லாம் பால் காய்ச்சி பார்த்துருப்பீங்க. கேக் பண்றதுக்கு பால் காய்ச்சி பார்த்துருக்கீங்களா? நான் இப்பதான் பால் காய்ச்சி மங்களகரமா ஸ்டார்ட் பண்ண போறேன். பார்ப்போம். கேக்குக்கு பாலும் தேவை, அதனால இப்ப காய்ச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வருவோம். கொஞ்ச நேரம் கிச்சன் நின்னதுக்கே பார்த்தீங்களா பயங்கரமாக வேத்துருச்சு. எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. நான் பார்க்க கொஞ்சம் டல்லாக தான் இருப்பேன், ஏன்னா பயங்கர வேலை. ஸோ ஆதர்ஷ் பர்த்டே அப்படிங்கிறனால கொஞ்சம் பயங்கரமாக வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் க்ளீனிங்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது நான் பண்ணுற கேக்கை பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எக் ஒயிட்டை தனியாக எடுத்திருக்கேன், எல்லோ வந்து தனியாக எடுத்திருக்கேன். எக் ஒயிட்டை தனியாக பிரிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ 4 எக்கோட ஒயிட்டு வந்து ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வராங்க, க்ரீமியா. கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அது 2 ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் பீட் பண்ணணும். எனக்கு இந்த ஃபோனை மாட்டுறதுக்கு எங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்டாண்டு சிக்கலைங்க. எல்லாம் அங்கங்கே பிச்சு கிடக்குது. ஸோ அதனால நான் கையில் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ பீட் பண்ணும் போது வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி தான் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே ஃபோனில் தான் வீடியோ எடுத்துட்டும் இருக்கேன், இதே ஃபோனில் தான் வீடியோ பார்த்து பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ அதனால் அட் அ டைமில் வந்து என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியாது. கைஸ், இந்த கன்சிஸ்டன்சி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணுறேன். இதுதான் மெஷர்மெண்ட் கப்பாக வச்சுருக்கேன். சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்க சொன்னாங்க. சுகர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எல்லோ வந்து சேர்த்து அடிக்க போகிறோம். ஸோ எல்லோ பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க சொன்னாங்க, மொத்தமாக சேர்த்து கலக்கக்கூடாதாமா, கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்க சொன்னாங்க. நானும் இப்படி கொஞ்சமாக சேர்த்து ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு மைதா, 1/4 கப்பு கோகோ பவுடர், அப்புறம் வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சலிச்சிருக்கேன். சலிச்ச லட்சணம் தான் இப்படி இருக்குது. சுற்றி சலிச்சிருச்சு. ஏதோ போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. கைஸ்,
பார்த்தீங்களா எவ்வளோ மெஸ் ஆக்கி வச்சிருக்கேன்னு. கேக் செய்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு நிஜமா. அழுகையே வருது எனக்கு. சரி ஓகே, எனிவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். பேட்டர் ரெடி. வச்சு பார்ப்போம், வேக வச்சு பார்ப்போம் கேக்காக வருதா இல்லை இட்லியாக வருதான்னு பார்ப்போம். கைஸ் ஃபைனலி நம்ம ப்ராடக்டை வந்து ரிவீல் பண்ணுற டைம் வந்துருச்சு. எஸ், நான் வந்து குக்கரில் தான் கேக் பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட அவன் இல்லை இல்லையா, ஸோ அதனால் அவன் இல்லாதவங்க குக்கரில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வருதான்னு சொல்கிறேன். நான் பார்த்த வீடியோவில் அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ வந்து உப்பு கொட்டியிருக்கேன். உள்ளே வந்து சால்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு குக்கரில் வந்து விசில் போடக்கூடாது, அப்புறம் கேஸ்கட் போடக்கூடாது, எதுவுமே போடாமல் இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கைஸ் ஃபைனலி நம்மளோட கேக் பேட்டர் வந்து உள்ளே வச்சுட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த கேக் டின் வந்து குக்கரில் வைக்க சரியாக செட் ஆகலை. குக்கர் மூடியில் வந்து விசிலும் போட தேவையில்லை, கேஸ்கட்டும் போட தேவையில்லை. மூடி வச்சுட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். கைஸ் அடுத்து வந்து டார்க் சாக்லேட், கீ, அப்புறம் வந்து மில்க், இது 3 சேர்த்து சாக்லேட் கனாஷ் பண்ண போகிறோம். கனாஷ்னா ஒன்றும் இல்லை, கேக் மேலே ஒரு சாக்லேட் க்ரீம் மாதிரி இருக்கும்ல, க்ரீமியாக. ஸோ அதுதான் ரெடி பண்ண போகிறோம். அவன் இருந்தால் அவனில் மெல்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட அவன் இல்லை, ஸோ நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தண்ணி கொதிக்க வச்சு அதுக்குள்ளே வச்சு பண்ண போகிறோம். கைஸ் திஸ் இஸ் கால்டு டபுள் பாயிலிங் மெத்தட். ஓகே, தண்ணி வச்சுருக்கேன், அது மேலே வச்சு மெல்ட் பண்ணிக்கிட்டேன். மெல்ட் ஆயிடுச்சு. ஐயோ அவி அடிச்சிருச்சு. ஆல்ரெடி மெல்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டனா முடியாது. நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கனாஷ் சாக்லேட் சிரப். கைஸ் நம்ம ஃபைனலி நம்ம கேக் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். டடா டடா டடா, ஏ ஓகே, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து கத்தியில் குத்தி பார்க்க சொன்னாங்க, ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு. குத்தி பார்த்துட்டேன், ஒட்டலை. இன்னும் கொஞ்சம் குத்துவோமா? ஒட்டலை, வெந்துருச்சு. ஓ மை காட். ஓகே, நம்ம வந்து இதை ஆற வச்சிடலாம் ஆஃப் பண்ணிட்டு. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக்குக்கு அந்த க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அவுட்டர் லேயர் பூசுவாங்கல்ல, சிமெண்ட் அடைக்கிற மாதிரி, சிமெண்ட் பூசும்போது பூசுகிற மாதிரி கேக்குக்கு வெளியில் பூசுவாங்கல்ல அந்த க்ரீமு. எப்படி எக்ஸ்பிளனேஷன் சூப்பராக, இப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1/2 கப்பு சுகர் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கோகோ பவுடர் மறுபடியும் சேர்த்துருக்கேன், 1/4 கப்பு கோகோ பவுடரு. அப்புறம் வந்து விப்பிங் க்ரீம் வந்து 1/2 கப்பு கிட்ட சேர்க்க சொன்னாங்க. பட் நான் வாங்கினது 1 கப்பு தான். வருதான்னு ட்ரை பண்ணுவோம், இருக்கிறதுல பண்ணுவோம், நம்மளாம் அப்படி தானே. ஸோ இதை சேர்த்து இப்போ பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கைஸ் இந்த அளவுக்கு பீட் பண்ணியிருக்கேன். சாரி, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்க்கணும். ஸோ அதுவும் சேர்த்துக்கிறேன். ஐயோ கையில் ஒட்டிடுச்சு. சரி ஓகே, இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்துக்கோங்க. சரி, எனிவே ஆதர்ஷ் தானே சாப்பிட போகிறான். ஸோ கைஸ் கேக் ரெடி, க்ரீம் ரெடி, கனாஷ் ஆல்சோ ரெடி. டெக்கரேட் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவில் அந்த கேக் டேபிள் ஒன்று இருக்கும் இல்லையா, அப்படியே சுற்றி பண்ணுவாங்கல்ல, அது வச்சுருந்தாங்க. பட் என்கிட்ட அதெல்லாம் இல்லை. அதனால் பிளேட்லேயே வச்சு நான் அதை வந்து க்ரீமை போட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கைஸ். என்னால் முடியல, ஆல்ரெடி டயர்ட் ஆகிட்டேன். இதுக்கு நடுவில் ஆதர்ஷ் வேறு வந்துட்டாங்க வீட்டுக்கு. இப்போ நான் வந்து நான் பண்ணுற கேக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லி, ரூம்குள்ளேயே இருன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஸ்மெல்லெல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஸ்மெல் சூப்பராக இருக்குது, கதை ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல்லே சூப்பராக இருக்கே அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இந்த ரூம் உடனே பேச ஆரம்பித்தோன்னே வேணுன்னே பண்ணா விளையாடாதம்மா. ஸோ பெட்ரூம்லேயே இருக்க சொல்லியிருக்கேன். கேக்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் 12 மணிக்கு தான் நான் காமிப்பேன் என்ன கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய் நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணுவோம். ஐயோ இவன் தொல்லை வேறு தாங்க முடியல. நான் இவன் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும்னு அவசரமாக பண்ணேன் கைஸ். ஆனால் முடியல, வந்துட்டான். அதனால நேராக பெட்ரூம்குள்ளே துரத்தி விட்டுருக்கேன். கணேஷா? யார் கணேஷ்? கணாஷை வந்து கலாய்க்கிறான் இவன். சரி போங்க, நம்ம போய் கேக் ரெடி பண்ணுவோம். கைஸ் சீரியஸ்லி என் கண்ணையே என்னால் நம்ப முடியல.
இங்கே பாருங்க அப்படியே வந்துருச்சு வெளியில். நான் லைட்டாக கத்தியை வச்சு சைட்லலாம் எடுத்துட்டு கமுத்துனேன். சூப்பராக வந்துருச்சு. இது வேணால் பிரித்து பார்ப்போமா? ஓ மை காட், இருங்க கைஸ், see this, சூப்பராக இருக்குது. இதே கட் பண்ணி சாப்பிட்லாம் ஆக்சுவலி. கைஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலி 3 ஸ்லைஸாக கட் பண்ணணும். ஸோ 3 ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். என் கண்ணையே என்னால் நம்ப முடியல, நான் தான் அப்படிலாம் பண்ணுறேன்னு. ஸோ இது 3ஆக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரீமை எடுத்து இந்த பிளேட்டில் தான் கேக் வைக்க போகிறோம். ஸோ க்ரீமை எடுத்து லைட்டாக இப்படி தடவிக்கிட்டு சுகர் சிரப் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து லைட்டாக இது மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த க்ரீமை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நிறையா அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ தான் நடுவில் க்ரீம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் ஃபைனலி நான் வந்து முடிச்சிட்டேன். அப்பா முடியல, ஐயோ முடிச்சிட்டேன், முடியல, என்னென்னமோ வளரிட்டு இருக்கேன், அப்படி தான் இருக்கேன். எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் ஆக்சுவலி. ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனால் பாடி தான் ஒத்துழைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு தெம்பு இல்லை, அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு தெம்பு இல்லை. கொஞ்சம் டீசெண்டாக ஏதோ பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், ஆதர்ஷ் வந்து பார்த்துட்டு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நான் பார்க்கக்கூடாது, ஃப்ரிட்ஜையே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஓப்பனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஆல்சோ எல்லாத்தையும் தாண்டி நம்ம யாருக்காக இதை பண்ணுறோம், அந்த எஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது நான் பண்ணியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆதர்ஷ்காக, அவனோட பர்த்டேக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேக் வீட்லேயே ரெடி பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆஃப்டர் மேரேஜ் நான் இந்த மாதிரி ஒரு தடவை கூட ட்ரை பண்ணல. ஸோ பர்த்டேக்கு அவங்களுக்கு கேக்கு ரெடி பண்ணுறது வந்து எனக்கு எல்லோரும் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு நினைப்பீங்க. சீரியஸ்லி கைஸ், ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பர்த்டே கேக்கு ஒரே ஒரு தடவை உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயோயோயோயோ பெண்டு நிமிந்துருது, ஆனால் செம்ம எஃபர்ட் போடணும். ஓகே லெட்ஸ் சி. நான் ஆதர்ஷுக்கு கேக் கட் பண்ணும்போது 12 o'clock நான் மீட் பண்ணுறேன். கைஸ் இதுதான் நான் பண்ண கேக்கு. ஃபைனல் அவுட்புட் இதுதான், பார்த்துக்கோங்க. ரொம்ப பேக்கரி அளவுக்கு இருக்காது, ஹோம்மேடு கேக்கு. ஃபஸ்ட் டைம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அவன் ஆல்மோஸ்ட் தூங்கிட்டான். இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருந்தான், கரெக்டாக லாஸ்ட் 15 minutes தூங்கிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ ஆதர்ஷ். உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு கேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க தெரியுமா? ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. புடி கை வெயிட்டாக இருக்கு. தேங்க்யூ. ஓகே, வாவ் சூப்பர். நல்லா இருக்கா? பயங்கர டெக்கரேஷன்லாம் பயங்கரமா இருக்கு. ஓகே நைஸ். தேங்க் யூ. எப்படி இருக்கு? தேங்க் யூ so much. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. சரி ஓகே, எப்படி இருக்கு கேக்? நைஸ், சூப்பர் சூப்பர். ரொம்ப எதிர்பார்க்க கூடாது, ஹோம்மேட் கேக் இப்படி தான் இருக்கும். சாக்லேட் கேக்குனாலே பிடிக்கும். ஸோ அது எப்படி இருந்தாலும் அதுவும் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். கைஸ் இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருந்தான். லாஸ்ட் ஒரு 15 minutes இருமான்னு சொன்னா அதுக்குள்ள தூங்கிட்டாங்க. 15 minutesல தூங்கிட்டான். கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஃப்ரிட்ஜில் வச்சனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இல்லையே, நீட்டாக வருது. ஏதோ சூப்பரா. எங்க ஏதோ நைஸ்ல. ஓ இதில் லேயர் வேற. ஓ ஹாப்பி பர்த்டே ஆதர்ஷ். தேங்க்யூமா. நீ செஞ்ச கேக். ஹாப்பி பர்த்டே. வர க்ரீம் பூசினா திட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல திட்டாங்க. இதை எவ்ரி இயர் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால அவன் ஃபேஸ்ல அந்த க்ரீம்லாம் போட மாட்டேன். நைஸ், சூப்பரா இருக்கு கேக்கு. எனக்கு யூஸ்வலி சாக்லேட் கேக் பிடிக்காது பெருசா, பட் ஆதர்ஷ்க்கு பிடிக்கும், அதனால நான் செஞ்சுட்டேன். நைஸ், செம்மையா இருக்குமா?
நல்லா இருக்கா? ஓகே. கசக்கல இல்ல? இல்ல கசக்கலாம் இல்ல. எக் ஸ்மெல் வரல இல்ல? இல்ல. ஓகே சூப்பர் டன். செமையா இருக்கு. நல்லா இருக்கு கேக். ஓகே ஆதர்ஷ், உன்னோட ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் முடிஞ்சிச்சு, பர்த்டே சர்ப்ரைஸ். ஸோ பர்த்டே ஹாப்பியா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நாளைக்கு பர்த்டேக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ்னு சொன்னதே எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. அப்படியா? ஐயோ வளரிட்டனே. சரி ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஆதர்ஷோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ பர்த்டே அன்னைக்கு வந்து நாங்கள் இப்போதான் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கோம் 2 பேரும். ஸோ இது காலையில் இல்லை, ஐ திங்க் மத்தியானம் நினைக்கிறேன். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு போகணும் இல்லையா? ஸோ அதனால நாங்கள் இப்போ கோயிலுக்கு கிளம்பியிருக்கோம். அப்படியே இன்னைக்கு விளாக் வந்து இப்படி தான் போகுது. கோயிலுக்கு போயிட்டு வெளியில தான் சாப்பிடலான் இருக்கோம். ஸோ இந்த விளாக் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்க. லெட்ஸ் கோ. இப்போ வந்து நெய்பர்ஸ்க்கு வந்து கேக் கட் பண்ணி கொடுக்கலான் இருக்கோம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் இல்லையா, எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட கேக் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். அண்ட் பர்த்டே பாய் பார்த்துக்கோங்க. இன்ட்ரோட திரும்புறேன். அப்படியா? கத்தியோட இருக்கேன். ஓ சிங்க் ஆகுது. இருமா, நானும் ஃபுல்லா காட்டுறதுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கேன், நீ முன்னாடி வந்துட்டே இருக்கேன். ஸோ இதுதான் ஆதர்ஷோட அவுட்ஃபிட் இன்னைக்கு. சூப்பரா இருக்கு, நைஸ். இந்த கலர் ஷர்ட் உங்ககிட்ட இல்லம்மா? ஐயோ என்னோட கண்ணே பட்டுரும் போல இருக்கு. அழகா இருக்கு பேபி. சீரியஸ்லி Thank you so much. Looking handsome. Thank you. Handsome today. Okay, once again happy birthday. Thank you. Happy birthday. Happy birthday. இது மை கண்ட்ரி ஆயிடுச்சு. அவங்க பாடுற மாதிரியே பாடுது. கிஷ்கா ஓகே, நம்ம வந்து இப்போ கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாம். சத்தியமா இது நான் பண்ண கேக்கான்னு என்னாலே நம்ப முடியல. சீரியஸ்லி இன்னைக்கு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த ஆதர்ஷ் செம்மையா இருக்குது. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஜஸ்ட் லுக்கிங் லைக் a wow ன்னு சொல்லிட்டேன். யார் நீ சொன்ன நைட்டு. சரி, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் நேற்று கூட அவ்வளோ சரி என்னடா ஷேப்லாம் சரியா வரலையே அப்படின்னு நினச்சேன். பட் இன்னைக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, லேயர் பை லேயரா அழகா இருக்குல்ல. இப்போ வந்து விட்டு போடுறியா? சீரியஸ்லி ஐம் சோ சாட்டிஸ்ஃபைட். ஐம் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண கேக் வந்து இவ்வளோ தூரம் நல்லா வந்திருக்கிறது. ஐயோ ஒரே பிஸிங்க. கால்ஸா வந்துட்டு இருக்கு விஷ் பண்றதுக்கு. அடடடடடடா முடியல. சரி அட்டெண்ட் பண்ணு. சொல்லுங்க, யார்? தன்ராஜா. ஹலோ, சொல்லு பாத்தி. Thank you தம்பி. கைஸ், ஆதர்ஷ்க்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அவனுக்கு தெரியாது, கீழே கார் எடுக்க போக சொல்லியிருக்கேன். நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அவனுக்கு இது பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகுது. ஸோ நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்தாச்சு. ஆனால் பூட்டி இருக்கு. மத்தியானம் 1 மணிக்கு யார் கோயில் வச்சுருப்பாங்க? சார் கூகுள் பார்த்துட்டு சொன்னார் ஓப்பனில் தான் இருக்கு போகலாம் அப்படின்னாரு. இட்ஸ் ஓகே ஆதர்ஷ், நம்ம மனசு தான் கடவுள். இங்கே வெளியில இருந்தே சாமி கும்பிட்டு வெளியில நின்று சாமி கும்பிட்டு வருவோமா? ஓகே. ஸோ காய்ஸ், ஆதர்ஷ் வந்து 1 மணிக்கு தான் பிறந்தாங்களாம். அதனால 1 மணிக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. எக்ஸாக்ட்லி, கரெக்டா. எங்க பாட்டி சொல்லுவாங்க அடிக்கடி, உச்சி வெயில்ல பிறந்தான் பாய்வேன் அப்படின்ட்டு. ஸோ உச்சி வெயில்ல வந்து சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்க போறோம் அப்படின்னா சாப்பிட போறோம். என்னடா ராண்ட் புவா சாப்பிட போறோம். நெக்ஸ்ட் நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் போறோம். எதுக்கு போறோம்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. வண்டி தான் வாங்கிட்டேனேடா. ஹெல்மெட் வாங்க போறோமா? ரைடிங் கியர்ஸ் வாங்க போறோம். எல்லாமே வாங்க போறோம். ஓ மை காட், டேய் இதெல்லாம் நான் அன்எக்ஸ்பெக்டட்ரா. டேய் உண்மையானா சொல்றியா? உண்மையில சத்தியமா சொல்றேன். ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வாங்க போறோம். இங்க பாரு, கார்டு இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. ஏடிஎம் கார்டு, சரியா? டெபிட் கார்டு. சோ என் கார்டுல நான் உனக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கி தர போறேன். ஓ மை காட், டேய் ஹேப்பி பர்த்டே. இந்த கார்டு வச்சுக்கோ. Thank you. கார்டே வச்சுக்கலாம் மாமா. எப்படி
இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடுங்க. ஏன்னா நான் எத்தனை வருஷமா ஒரு வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வருஷமா லாஸ்ட் இங்க பாருங்க, லாஸ்ட் இயர் பர்த்டே வீடியோ அப்படியே எடுத்து பாருங்க. அதுல கேட்டிருப்பான் ஒரு ஹெல்மெட் அப்படின்னு கேட்டிருப்பான். நான் வாங்கி கொடுக்கல அன்னைக்கு. சோ அப்ப வந்து என்கிட்ட காசு இல்ல. சோ அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு சோ அடுத்த பர்த்டேக்கு அவனுக்கு ஹெல்மெட் மட்டும் இல்ல எல்லாமே வாங்கி கொடுக்கணும், ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன். சோ அதுல வந்து ஆதர்ஷ இன்னைக்கு ஹாப்பி பண்ண போறேன். ஓ மை காட், ஹாப்பி பர்த்டே ஆதர்ஷ். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்ப, ஹெல்மெட் மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்ப. சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா எல்லா வாட்டி உனக்கு எதுக்குமா ஹெல்மெட், உனக்கு எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். சரி வாங்கி கொடுக்க மாட்டா அப்படின்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா ஒரு வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல எங்க வாங்கி கொடுக்க போறான்னு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓகே அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதர்ஷ் எப்பவும் ஹெல்மெட் கேட்கும் போது எது வாங்குறனாலுமே என்கிட்ட அவங்க காசுலதான் வாங்குவாங்க. அதையுமே நான் அப்ரூவல் கொடுத்தா வாங்குவாங்க, என்கிட்ட கேட்டுதான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஹேபிட் இருக்கு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கிட்டத்தட்ட அந்த ஃபீலிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்பா ஃபீலிங். அப்பா கிட்ட வந்து நம்ம கேட்போம் இல்லையா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டுமா இது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஆதர்ஷ்க்கு நான் வந்து ஒரு அப்பாவா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். டெஃபினெட்லி பேபி. எல்லா விஷயத்துலயும் என்ன கண்டிக்கிறது, ஒழுங்கா இரு, அதை பண்ணிட்டியா இதை பண்ணிட்டியான்னு கேட்கறது. சோ எல்லாத்துலயுமே நான் வந்து இப்போ வரைக்கும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் கைஸ் நான் ஒரு அப்பாவா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நிஜமா நான் அப்பாவா தான் ஃபீல் பண்றேன். எனக்கு என்னன்னு தெரியல, அவன் அப்படிதான் என்கிட்ட டீல் பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒன்னு ஏதாவது வாங்கிக்கணுமா, இது வாங்கலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவன் என் குழந்தை மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். அப்படிதான் என்ன வச்சிருப்பான். நானும் அவங்கிட்ட குழந்தையாதான் இருப்பேன். இவ்வளவு பேசுறால, அவளுக்கு ஏதாச்சும் வாங்கும் போது நான் தான் சொல்லணும் இதை எடு அப்படின்னு கையில பிடிச்சு கொடுத்து வாங்கு அப்படின்னு சொன்னாதான் வாங்குவான். கிட்டத்தட்ட நாங்க ரெண்டு பேருமே அப்படிதான். நான் ஒருத்தர் வந்து சொல்லணும் இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லணும். அது நாங்க ரெண்டு பேருமே ஈச் அதர் பண்ணிக்கிறோம். எனக்கு ஏதாவது வேணும்னா நான் ரேட் ஜாஸ்தியா இருக்குதுல்ல நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா ஆதர்ஷ் தான் வாங்கு பரவாயில்ல உனக்கு பிடிக்கும் உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைப்பாங்க. அதேதான் அவனுக்கும். அவனும் வாங்க மாட்டான், நான் சொன்னாதான் வாங்குவான். சோ அதனால இன்னைக்கு நானே என் காசுல சொந்த காசுல வாங்கி தராது. நான் நிறைய சொல்லியிருக்கேன் கைஸ், இங்க பாரு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்னால சர்ப்ரைஸ் பண்ண முடியல தனியாலா, எப்படி இருந்தாலும் உனக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிரும், அதனால உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தர சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்படி சொல்ல மாட்டான், நீ சர்ப்ரைஸ் தான் பண்ணணும் அப்படிமா. சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹிண்ட்டும் கொடுத்துடுவேன். ஹெல்மெட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹிண்ட்ஸும் கொடுத்துருவான். ஓகே லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் சாப்பிட்றதுக்கு நாங்கள் நந்தனா பேலஸ் வந்திருக்கோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் நந்தனா பேலஸ் இல்லாது. கரெக்ட். அதனால தான் இன்னைக்கு இங்கே பிளான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம வந்ததே இல்லை, சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரம் ஸ்டிக் சூப் வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கா? This is நெல்லூர் மட்டன் பிரியாணி. நெல்லூர் மட்டன் பிரியாணின்னு சொன்னோடனே நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. தம் பிரியாணி தான். இதுதான் ஆந்திரா பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசர்ட் ஐட்டம்ல வச்சிருக்காங்க, ஜூஸ் ஐட்டம்ல. பேபி பிங்க் தானே? எது ஒன்று பேபி பிங்கா இருந்தாலும் ஆந்திரா பிங்காமா இதுக்கு பேரு. குடிச்சுப்போம். அல்ட்டியா ஏதோ முன்னியா சூப்பராக்கா. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டா எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கி ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்ல வாங்கலாம் அப்படின்னா இல்ல ராயல் என்ஃபீல்டு வேண்டாம், நான் வேற ஒரு இது பார்த்து வச்சிருக்கேன் வாங்குறதுக்கு அப்படின்றான். ஒரு வருஷமா ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறேன், அது எப்படி மிஸ் பண்ண முடியும்? கைஸ் ஆதர்ஷ் களத்துல இறங்கிட்டான், ஹெல்மெட் பார்த்துட்டு இருக்கான். ஓகே கைஸ் ஆதர்ஷ் ஒட்டியானம் காசுமாலன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போனா ஃபுல் பர்ச்சேஸ் தான். அப்போ ஒட்டியானம் காசுமால. ஓகே உனக்கு பிடிச்சதை வாங்குன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். எனக்கு ஆரஞ்சு சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்பா குளிச்சுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கேட்பான், விட்டா எல்லாத்தையும் வாங்கி தர சொல்லுவான். பிடிச்சதை வாங்கு, பெஸ்ட்டாக வாங்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணுங்க, இன்னும் 4 இருக்கு. இன்னும் 4 இருக்கான். ஓகே
ஓகே பக்கா. இதுதான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஆதர்ஷ். Number 1, Number 2, Number 3, Number 4, Number 5, Number 6, Number 7. Happy? Very happy shop. Happy birthday once again. Thank you. Guys, ஒருத்தன் வாங்க முடியாமல் வாங்கிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வராம பாருங்க. ஒட்டியானோ காசு மாலை நெத்தி சுட்டி. ஸோ ஃபைனலி ஆதர்ஷ்க்கு வந்து ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லி வாங்கியாச்சு. எஸ், இப்போ ரைடு போக வேண்டியது தான் பாக்கி. போகலாமா? போகலாம், எப்போ வேணால் போகலாம். நான் ஆல்வேஸ் ரெடி. அதுக்கு தானே வாங்கி கொடுத்தது. விதை மகி போட்டது. விதை யார் போட்டது? ஸோ ஆதர்ஷ் ஹாப்பியா? வெரி ஹாப்பி. அப்பா, அந்த ப்ராடக்ட்லாம் கையில் ஃபீல் பண்ணும்போது, அதுவும் போட்டு பார்த்து ஃபீல் பண்ணும்போதே அப்படி இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து ஆதர்ஷ் வந்து நான் சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணும்போது கூட இவ்வளோ ஹாப்பி ஆகல. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ நாங்கள் ரைடு போகும்போது இன்னுமே என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம வந்து ரைடு போகலாம். ஏன்னா நாங்கள் வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ வரைக்கும் ரைடிங் கியர்ஸ் வாங்கல. ஒரே ஒரு தடவை ட்ரைவ் போனோம், லாங் ட்ரைவ் போனோம். அதுவுமே வந்து ஃப்ரெண்டு கிட்ட ஓசியில் ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்கிட்டு போட்டு போனோம். ஸோ இந்த தடவை சொந்தமாக வாங்கிட்டு 1.5 வருஷத்துக்கு அப்புறம், அதான் காசு சேர்க்க 1.5 வருஷம் ஆகுமா இல்லையா? சொல்லுங்க. ஸோ 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் ரைடிங் கியர்ஸ் பக்காவா வாங்கியிருக்கோம். ஸோ இனிமேல் ரைடு போக வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ அதனால ஆதர்ஷ், என் பர்த்டேக்கு நான் இப்பவே ஹிண்ட் கொடுத்துட்டேன். ஹிண்ட் ஓகே. ஃபுல்லா கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு ஜூஸ். ஸ்ட்ரால அழுக்கா இருக்கும். ஸ்ட்ரா உள்ள தூசியா இருக்கும். எப்பவுமே ஸ்ட்ரால குடிக்கிறீங்க அப்படின்னா உள்ள கொஞ்சம் செக் பண்ணிட்டு குடிங்க. ஏன்னா உள்ள தூசி இதாக இருக்கும். ஸோ அதனால நான் எப்பவுமே ஸ்ட்ரா செக் பண்ணிட்டு தான் குடிப்பேன். மேக்ஸிமம் ஸ்ட்ரா அவாய்ட் பண்ணிடுவேன். கைஸ், மால் வந்து இவ்வளோ வெறிச்சோடி நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். யாரும் ஃபீனிக்ஸ் மால் இவ்வளோ ஃப்ரீயா பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா வீக் டே வரோம் நாங்கள், அதனால பயங்கர ஃப்ரீயா இருக்கு. யாருமே இல்லை. ஒரே கால்ஸ் தான், ஒரே பிஸி தான். ஏதோ இன்டர்நேஷனல் நம்பரா இருக்கு. இருக்கு. ஓ, யுவர் கண்ட்ரில இருந்து கூப்பிடுறாங்களா? மை பீப்பிள். ஓ, மை கண்ட்ரின்னு சொல்லி உயிரை வாங்குறாங்க. ஜூஸ் குடிச்சதெல்லாம் உள்ள இறங்கணும்ல. மில்க் ஷேக்னாங்க. ஆரஞ்சு ஷேக் ஆயிடுச்சு இப்போ. சரி, ஓகே. நாங்க வந்து சீட்ஸ் பார்த்தோம். டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு. நிறைய சீட்ஸ் ஃப்ரீயா தான் இருக்கு. ஏன்னா வீக் டே இல்ல. அங்க பாருங்க, ஐயோ அநியாயத்துக்கு ஃப்ரீயா இருக்கு மால். பேபி கிரவுண்ட் ஃப்ளோர்லயே கார் நிறுத்தலாம் போலயே. சூரி சொல்ற மாதிரி பங்கு இங்க பாரு, மொட்டை மாடி. இதுதான் எனக்கு இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம். கிரவுண்ட் ஃப்ளோர்லயே நிப்பாட்டலாம். நீ மேல எல்லாம் போக வேணாம். ஹாய். என்ன சொன்ன ஆதர்ஷ்? இல்ல சாதாரண நாள்ல ஃபீனிக்ஸ் மால்ல இவ்வளோ நிம்மதியா சத்தமே இல்லாம ஜாலியா வீடியோ எடுக்க முடியுமா? முடியாது. வீடியோ எடுக்க முடியாது, நிம்மதியா வரவே முடியாது. க்ரௌட், அவ்வளோ க்ரௌட் இருக்கும். ஆனா க்ரௌடே இல்லை கைஸ். சீரியஸ்லி ஃப்ரீயா இருக்கு. ஜாலியா இருக்கு. எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. என் பர்த்டேக்காக தான் எல்லாம் புக் பண்ணியிருக்கேன். ஓ கைஸ், தியேட்டரே காலியாக தான் இருக்கு. நான் சொன்னேன்லம்மா, எல்லாம் நான் புக் பண்ணிட்டேன். பிளாக் அவன் தான் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கான். இல்லை, நான் தான் சொல்லணும். அதை உனக்காக நான் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட். நான் தான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். கைஸ் ஃபைனலி துபாயில இருந்து ஆதர்ஷ் பர்த்டேக்கு வந்து. ஸோ நீங்கள் ரொஜின் தெரிஞ்சிருக்கோம். நான் வருஷக்கணக்காக வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ரொஜின் இதுக்கு பேர் தான் விலாகா அப்படின்னு ஒரு சேனல். ஆமாம், அந்த சேனல் பாவம் அவங்க இழுத்து மூடிட்டாங்க. ஆனால் சீரியஸ்லி அவங்க துபாயில் இருக்காங்க. சடனாக இப்போ ஆதர்ஷ் சர்ப்ரைஸில் எனக்கு தான் சர்ப்ரைஸ் ஆச்சு. ஸோ ஹாய்.
ஸோ ரொம்ப சடன் சர்ப்ரைஸ். இங்கே பாருங்க எனக்கு டிஆர்பி வருது கலகுது. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் ஆதர்ஷ் பர்த்டே அன்னைக்கு பெரிய சர்ப்ரைஸ் இவங்க தான். எனக்கு பெரிய ஷாக்ல தான் இருக்கேன். ஆனா மஹிக்கு இது பெரிய சர்ப்ரைஸ். எனக்கு டபுள் போனஸ் ஆயிடுச்சு. நான் வந்து மஹியை மட்டும் பார்க்கணும், இந்த சைடு பார்த்தா அண்ணாவை சேர்ந்து நிற்கிறாங்க. ஆக்சுவலி நாங்கள் இவங்க துபாயில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். திடீர்னு சென்னையில் ஃபீனிக்ஸ் மாலில் வந்து நிற்கிறாங்க. என்னால் சத்தியமாக இதை வந்து நான் இன்னும் ஃபீலே பண்ணல. ஓகே, நாங்கள் மூவி முடிச்சிட்டோம், ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரோம். அப்புறம் பேசுகிறோம், கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஆதர்ஷ், உனக்கு வந்து இன்னொரு பர்த்டே சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனுப்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேண்ட்லாஸ் பை அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். நான் அவங்களோட இன்ஸ்டா லிங்க் வந்து இதில் வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு எனக்குமே இப்போ வரைக்கும் தெரியாது. எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஸோ உனக்காக ஸ்பெஷலாக பண்ணி அனுப்பியிருக்காங்க, நம்ம பாசத்தோடு அனுப்பியிருக்காங்க. ஸோ என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். வாங்க நம்ம எல்லாரும் சர்ப்ரைஸ் என்னன்றத பார்ப்போம். எஸ், ஸோ பேக்கிங்லாம் வந்து பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓ வாவ், என்னென்ன. ஓகே ஓகே ஓகே, ஒன்னொன்னா ரிவீல் பண்ணுவோமா? என்ன நிறைய அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நைஸ். தலைகீழா காமிக்கிறேன். ஓ, இங்க இருக்கா? ஓகே, ஸோ உங்களுக்கும் வேணும்னா உங்களோட இன்ஸ்டா ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறோம். நைஸ் நைஸ். பாரு மேன்லால இதெல்லாம் கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ நைஸ். பிடிச்சிருக்கா? சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ அர்ச்சனா சிஸ், பயங்கரமாக இருக்கு. வாவ் வாவ், வெரி நைஸ் வெரி நைஸ். லவ்லி. எவ்வளோ எப்படி பண்ணாங்க இதெல்லாம், பொறுமையாக உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணி. ஆக்சுவலி கைஸ், அவங்க பேஜ் விசிட் பண்ணி பாருங்க. அவங்க பண்ணுற மேண்ட்லாஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குன்னு சொல்லி அதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பாங்க. நானே அப்போ தான் புதுசாக தான் அவங்க பேஜ் பார்த்தேன். ஸோ அதில் நிறைய டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மீனிங் போட்டிருப்பாங்க. நல்ல வைப்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க, குட் வைப்ஸ் இருக்குது ஒவ்வொரு இதுலேயும், ஒவ்வொரு மேண்ட்லாஸ்லேயும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எஸ், ஆதர்ஷோட ஃபேவரட் கலர்லேயே அனுப்பிச்சிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில். வெரி நைஸ். அவங்க தெரிஞ்சு அனுப்பிச்சாங்களா தெரியும் அனுப்பிச்சாங்களான்னு தெரியல, பட் சூப்பராக அனுப்பிச்சிருக்காங்க. வெரி நைஸ், நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்குமே நல்லா. எஸ், இது ஒன்று. அண்ட் இது அனுப்பிச்சிருக்காங்க, மேண்ட்லாஸ் பை அர்ச்சனா. ஓகே, இது வந்து கேண்டில்ஸும் வச்சுருக்காங்க. அண்ட் கீ செயின். வெரி நைஸ். அண்ட் ஒன் மோர். எஸ், ஒரு வால் ஹேங்கிங். நைஸ். ஓகே, we just loved it. Thank you sis, thank you Archana sis. டெஃபினட்டா எங்களோட போட்டோ கேலரியில உங்களுதையும் சேர்த்துருவோம், இங்க ஆட் பண்ணிடுவோம். கண்டிப்பா இங்க ஆட் பண்றேன் நானு. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு மேன்லாஸ்லாம் வேணும் அப்படின்னா அவங்களோட பேஜை காண்டாக்ட் பண்ணுங்க. நைஸ்ல. ஓகே கைஸ், ஃபைனலி ஆதர்ஷோட பர்த்டே சிறப்பாக முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எப்படி வந்தது உன்னோட பர்த்டே? மிக சிறப்பாக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு டே வந்து எங்களுக்கு சூப்பராக போச்சுங்க. சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட் ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்தது. நாங்கள் ரெண்டு பேரும் எதுவுமே பிளான் பண்ணல. நான் வந்து இவனுக்கு அந்த ரைடிங் கியர்ஸ் மட்டும்தான் பிளான் பண்ணேன். பட் ஆதர்ஷ்க்கு இன்னைக்கு எந்த பிளானுமே இல்லை. பட் பயங்கர ரோலர் கோஸ்டர் மாதிரி அன்பிளான்டாக போச்சு. அந்த கியர்ஸ் வாங்கினது மட்டும்தான் என்னோட பிளானு. மற்றபடி மூவி பார்த்தது, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக போய் சாப்பிட்டது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட பெரிய சர்ப்ரைஸ் அன்எக்ஸ்பெக்டடாக என்னோட ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணது. நான் துபாயில் இருக்கிற ஃப்ரெண்டை சென்னையில் மீட் பண்ணது எனக்கு ரொம்பவே அது சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ எல்லாமே பயங்கர ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்தது. மூவியும் சூப்பராக இருந்ததுங்க. ராயன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வரைக்கும் உசுரே போகுதுன்னு பாடிக்கிட்டு இருக்கா. அது அப்படி இல்லை, உசுரே நீதானே நீதானே கூட நானே.
ஓகே, ராயன் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிள் ஸ்டோரி தான், ஆனா ஸ்டோரிக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வைப் இருந்துச்சுங்க, படத்துல வைப் இருந்துச்சுங்க, பார்க்கலாங்க. அதுவும் பாசத்துக்காகவே பார்க்கலாங்க. ஆதர்ஷ் வந்து ஆல்மோஸ்ட் டயர்ட் ஆயிட்டாங்க. நான் இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்றேன். Until then, take care, spread love and happiness. Bye, peace.